மேல்நிலை நீதிமன்றங்களின் நீதிபதிகள் நியமன விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என அனைத்து தரப்பினரையும் இஸ்தானா நெகாரா நினைவுறுத்தியுள்ளது. அந்நீதிபதிகள் நியமனத்தில் ஏற்பட்டுள்ள தாமதம் அரசியலமைப்பு நெருக்கடியை உண்டாக்கி இருப்பதாக எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் தேசிய அரண்மனை அறிக்கை வெளியிட்டுள்ளது. நீதிபதிகள் நியமனம் என்பது முக்கியமான தேசிய விவகாரமாகும். எனவே அதனை விவேகமாகவும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்ப நெறிமுறையோடும் மேற்கொள்ள வேண்டும். பிரதமரின் ஆலோசனையை பெற்று மலாய் ஆட்சியாளர்கள் மன்றத்துடன் கலந்து பேசி மாமன்னரே நீதிபதிகளை நியமிப்பார் என கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திலேயே தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் நீதி பரிபாலன துறையில் செக் அண்ட் பேலன்ஸ் எனப்படும் சரிபார்ப்பு மற்றும் சமநிலை இருப்பதை உறுதி செய்வதே அதன் நோக்கமாகும். ஆகவே அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு மாமன்னர் எடுக்கும் முடிவுகள் எந்த ஒரு தரப்பாலும் அரசியலாக்கப்படக்கூடாது என இஸ்தானா நெகாரா கூறியது. நீதிபதிகள் நியமனம் சரியான நடைமுறைகளை பின்பற்றவில்லை எனவும் அது குறித்து விசாரிக்க அரச விசாரணை ஆணையம் மற்றும் நாடாளுமன்ற தேர்வுக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் முன்னதாக கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. டத்தோஸ்ரீ ரஃபீசி ரம்லி உள்ளிட்ட 9 PKR நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அக்கோரிக்கையை வலியுறுத்தினர். எனினும் நீதிபதிகள் நியமனம் அனைத்தும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின்படியும் நெருக்கடி எதுவும் எழவில்லை எனவும் தேசிய சட்டத்துறை அலுவலகம் முன்னதாக தெளிவுபடுத்தியிருந்தது. நாட்டின் தலைமை நீதிபதி பதவியில் இருந்து துன்தங்கு மைமூன் துவான் மாட்டும் மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் பதவியில் இருந்து தான் ஸ்ரீ அபாங் இஸ்கண்டார் அபாங் அஷீமும் கடந்த வாரம் கட்டாய பணி ஓய்வு பெற்றதில் இருந்து இந்த நெருக்கடி குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்போதைக்கு மலாயா தலைமை நீதிபதி தான் ஸ்ரீ அசானா அஷீம் அவ்விரு பொறுப்புகளையும் தற்காலிகமாக கவனித்து வருகிறார்.